பொங்கலுக்கு படல் ரெடி ஆகுது. சாப்பாடு இப்போ ரெடியாக போகுது. இப்போ காலையில் 8 மணி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஈவினிங் உங்களுக்கு மாட்டு பொங்கலுக்காக கொம்புகள்லாம் பெயிண்ட் அடிக்கணும். எல்லாத்தையும் உங்களுக்கு மாடு குளிக்குது. ரிசர்வ் போலீஸும் குளிக்கிறார். இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால உள்ள வீட்டில் இருக்கிற அனைத்துக்கும் குளியல். பொங்க வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. மாட்டெல்லாம் குளிப்பாட்டியாச்சு. மாடு, ஆடு, அங்கே இருக்க பாருங்க டாக், அது எல்லாமே குளிப்பாட்டியாச்சு. நண்பர்களே, இன்றைக்கி மாட்டு பொங்கல், அதனால் மாட்டுக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கிறோம். காலையிலேருந்து நல்லா சாப்பாடு கொடுத்துருக்கோம், குளிப்பாட்டியிருக்கோம். இப்போ வந்து கொம்புகள்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம். மாடு, ஆடு எல்லாத்துக்குமே பொங்கல் வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆக போகுது. பொங்க போகுது. பேப்பர் போடக்கூடாதுடா. இப்போ வடக்க தான் பொங்கல் வடக்க தான் இறங்கணுமா? சொல்லுங்கடா. பொங்கல் சொல்லவே இல்லை ஒருத்தரும். குளம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டார். குளத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கோம். தெப்ப குளத்தில் நிரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ பிள்ளையாருக்கு அருகம்பில்லை வைக்கணும். மாடுகளுக்கான புது கயிறு எல்லாம் மாற்றணும். இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லாம் புது கயிறில் வச்சு தான் கட்டணும். மாடு, ஆடுகள்லாம் பொட்டு வைக்க போகிறாங்க. வீட்டில் பொங்கல் சாமி கும்பிடுங்காட்டி இங்கே எல்லைச்சாமியே கும்பிட்டு தான் அங்கே வீட்டில் பொங்கல் கும்பிடணும். அதான் இப்போ எல்லைச்சாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கோம்.
விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக கூண்டு பாருங்கள். தண்ணி வைக்க கேஸு ஆடாது நீ ஆடா நின்றா ஒப்பங்க அருவாச்சிக்கான்ல தள்ளி விட்றாது. நீ அடுத்த வருஷம் நீ தான் தேங்காய் வாழை உடைக்கிறது சாமி போடுறது. அடுத்த வருஷம் உடச்சிட்டு ஒரு தட்டில் கொஞ்சோண்டு அடுப்பில் இருந்து நீர் வழியாங்க. உடையில தேங்காய் சூப்பராக இந்த உரையில நீட்டாக அவர் எலிப்பட்டு போகிறாரு, அது போயிடுச்சு.